இயக்குநர் பாரதிராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் நேற்றைய தினம் காலமானார். சென்னை நீலாங்கரையில் மனோஜின் உடலுக்கு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர். சென்னை நீலாங்கரையில் மனோஜின் உடலுக்கு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்துகிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வினேஷ். விவரங்களை விரிவா சொல்லுங்க. நேற்று மாலை 6 மணி அளவில் உயிரிழந்த மனோஜ் உடலுக்கு தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் தன்னுடைய இல்லத்திலிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திலிருந்து ஒரு 10 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய பாரதிராஜாவுடைய இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள மனோஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தற்பொழுது மாலையுடன் வந்திருக்கிறார். குறிப்பாக மனோஜினுடைய உடலுக்கு நேற்று மாலை முதலே பல்வேறு திரைப்பிரபலங்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் என அரசியல் தலைவர்கள் என ஒட்டுமொத்தமாக திரை உலகமே திரண்டு மனோஜினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் விஜய் அவர்கள் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்தில் இருந்து தற்பொழுது மனோஜ் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகின்றிருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிசி ஆனந்த், அதே போல அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் உட்பட கட்சியினுடைய நிர்வாகிகளுடன் வந்து தற்பொழுது மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி வருகிறார். குறிப்பாக இந்த மனோஜினுடைய மறைவை பொறுத்தவரை பல்வேறு திரைப்பிரபலங்களையும் துக்கத்தில் ஆழ்த்திருக்கிறது. எதிர்பாராத விதமாக தன்னுடைய 48 வயதில் நெஞ்சுவலி ஏற்பட்டு மனோஜ் அவர்கள் உடல்நிலை குறைவு ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நேற்று மாலை முதலே சேத்துப்பட்டிருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு ஏராளமான திரைப்பிரபலங்கள் நேரடியாக வந்து அவருடைய உடலுக்கு தன்னுடைய இறுதி மரியாதை செலுத்தியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அங்கு போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி என்பதால், வீடும் குறுகலான சாலையில் அமைந்துள்ளது என்பதால் அவருடைய உடலை அங்கிருந்து நீலாங்கரையில் இருக்கக்கூடிய பாரதிராஜா அவர்களுடைய மற்றொரு இல்லத்தில் வைக்கப்பட்டு அவருடைய உடலுக்கு காலை முதலே திரைப்பிரபலங்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பாரதிராஜாவுடன் பழகிய நாட்களை அடிப்படையாக கொண்டு மனோஜினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்பொழுது மனோஜினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வெள்ளை நிற சட்டை அணிந்து நடந்தே வந்தவாறு அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை அவரை காண்பதற்காக பல்வேறு ரசிகர்களும் இங்கு குவிந்திருந்தார்கள். இதனால் சிறிது தள்ளுமுள்ளு வேறு ஏற்பட்டது. தொடர்ந்து காலை 7 மணி முதல் அவர் அஞ்சலி செலுத்த வருகை தருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்ட அடிப்படையில் பாதுகாப்பு பணிக்காக கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. விஜயை பொறுத்தவரை பல்வேறு திரைப்படங்களை தாண்டி நட்பு வட்டார ரீதியில் மனதுடன் நெருங்கி பழகியதாக கூறப்படுகிறது. அதனுடைய அவருடைய உடலுக்கு தன்னுடைய இறுதி மரியாதையை தன்னுடைய நண்பனை காண்பதற்காக விஜய் தன்னுடைய இறுதி மரியாதை செலுத்துவதற்காக தற்பொழுது மாலையுடன் வந்திருக்கிறார். குறிப்பாக மனோஜை பொறுத்தவரை அண்மையில் தான் அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதனால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு நேற்று மாலை நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. உடனடியாக நுங்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் எதிர்பாராத விதமாக அவர் நேற்று மாலை 6 மணி அளவில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகுதான் அங்கிருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள் தகவலின் அடிப்படையில் பாரதிராஜா நேரடியாக நீலாங்கரை இல்லத்திலிருந்து சேத்பட்டிற்கு சென்றிருந்தார். அதன் பிறகாக பல்வேறு திரைப்பிரபலங்களும் அரசின் தலைவர்களும் நேரடியாக வந்து அவருடைய உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். மாலை 3 மணி அளவில் இறுதி ஊர்வலம் தொடங்க இருப்பதாகவும் 4:30 மணி அளவில் பெசன்ட் நகர் மின்மயான என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மனோஜை பொறுத்தவரை அவருக்கு ஒரு தங்கி இருக்கிறார் ஜனனி என்று. அவர் மலேசியாவில் இருந்து தற்பொழுதுதான் இங்கு வந்து சென்றிருக்கிறார். தன்னுடைய அண்ணனுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக. விஜயை பொறுத்தவரை பாரதிராஜாவுடைய நீலாங்கரையில் இருக்கக்கூடிய பாரதிராஜா இல்லத்தின் வலதுபுறமாக தான் விஜய் அவர்களுடைய இல்லம் இருக்கிறது. இன்று காலை முதலே அவர் இங்கு வந்து அவருடைய மனோஜனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த இருப்பதாக ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பல்வேறு இடங்களில் இருந்து வந்த ரசிகர்கள் விஜயை காண்பதற்காக இங்கு திரண்டிருந்தார்கள். அதனால் விஜய் தன்னுடைய இல்லத்திலிருந்து பாரதிராஜா வீடு அமைந்துள்ள சாலைக்கு வருவதற்கே கிட்டத்தட்ட ஒரு 10 முதல் 15 நிமிடங்கள் ஆகிவிட்டது. பெரும்பாலான ரசிகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு புகைப்படம் எடுக்க எடுத்ததால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. சில ரசிகர்கள் அவர் கீழே தள்ளக்கூடிய நிலைக்கும் ஏற்பட்டிருந்தது. தொடர்ந்து தன்னுடைய நண்பனை காண்பதற்காக தன்னுடைய நண்பனின் இறுதி மரியாதை செலுத்துவதற்காக மாலையுடன் விஜய் அவர்கள் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து நடந்தவாறு சென்று பாரதிராஜா மகனுடைய மனோஜ் பாரதிராஜா உடலுக்கு தற்பொழுது அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு திரைப்பிரபலங்களும் நேரடியாக வந்து அவருடைய மனோஜ் பாரதிராஜாவுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தமிழ் திரையுலகினுடைய புகழ்பெற்ற இயக்குநர்கள் ஒருவரான பாரதிராஜாவின் மகன் தான் மனோஜ் பாரதிராஜா. இவர் குடும்பத்துடன் சேர்த்துப்பட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்தில் வசித்து வந்தார். சமீபத்தில் தான் மனோஜுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் தான் தன்னுடைய 48வது வயதில் யாரும் எதிர்பாராத விதமாக மனோஜ் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார். இதனால் வெறும் 48 வயதில் மாரடைப்பால் காலமானது பலரையும் திரைப்பிரபலங்கள் அதே போல பாரதிராஜாவுடைய நண்பர்களையும் அதிர்ச்சியில் ஆட்படுத்திக்கிறது. ரசிகர்கள் என பெரும்பாலானவர்கள் சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் இருந்தும் மனோஜினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கு திரண்டிருக்கிறார்கள். தந்தை உச்சபட்ச இயக்குநராக இருந்த போதிலும் மனோஜ் பாரதிராஜாவால் சினிமாவில் பெரிய
நடிகராக முடியவில்லை என்ற இயக்குநராகவும் கூறப்பட்டிருக்கிறது. எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் நிராகரிக்கப்பட்டு வந்ததை நினைத்து வருத்தத்தில் இருந்து வந்ததாகவும் அவருடைய குடும்பத்தினர் தரப்பிலிருந்து தெரிவித்திருந்தார்கள். சினிமா பயணத்தை பொறுத்தவரை மணிரத்னம், சங்கர் போன்றவர்களிடம் உதவி இயக்குநராகவும் மனோஜ் பணியாற்றிருக்கிறார். அண்மையில் வெளியானக்கூடிய ரஜினிகாந்தினுடைய எந்திரன் படத்திலும் உதவி இயக்குநராக அவர் பணியாற்றிருக்கிறார். எந்திரனில் ரஜினிக்கு டூப் போட்டது மனோஜ் தான் என்று கூறப்படுகிறது. 1999 வெளியான ராஜ்மஹால் படத்தின் மூலம் கதாநாயகனாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமாகியிருந்தார். இந்த படத்தை பொறுத்தவரை பாரதி ராஜா இயக்கியிருந்தார். A.R. ரகுமான் இந்த படத்துக்கு இசையமைத்திருந்தார். அதன் பின்னர் தன்னுடைய திரையுலக பயணம் வெற்றிகரமாக இருக்கும் என மனோஜ் பாரதி ராஜா எதிர்பார்த்திருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக பல படங்கள் அவருக்கு அமையவில்லை. ஒட்டுமொத்தமாக 40க்கும் மேற்பட்ட படங்களில் தான் நடித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் எதிர்பாராத விதமாக தன்னுடைய 48வது வயதில் அவர் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில் தற்பொழுது தமிழ் திரையுலகம் ஒன்று திரண்டு அவருடைய நண்பர்களும் பாரதி ராஜாவுடைய நெருங்கிய உறவினர்கள், திரைப்பிரபலங்கள் என அனைத்து தரப்பினரும் ஒன்று திரண்டு தற்பொழுது மனோஜ் பாரதி ராஜா உடலுக்கு நீண்ட வரிசையில் நின்று அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். பல்வேறு தரப்பினரும், அதாவது இயக்குநர்கள் சந்தானம் பாரதி, எஸ் ரவிக்குமார் உட்பட பல்வேறு தரப்பினரும் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். நேற்று இரவே அவருடைய பாரதி ராஜாவுடன் உதவி இயக்குநர்களாக இருந்த இயக்குநர்கள் நேரடியாக இங்கு வந்து அஞ்சலி செயற்பட்டிருக்கக்கூடிய இல்லத்தில் அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். இன்று காலை முதலே நடிகர்கள் சிவகுமார், அதே போல அவரது மகன் சூர்யா உட்பட பல்வேறு நடிகர்களும் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இன்று மாலை 3 மணி வரை அவருடைய உடல் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள், திரையுலகினருடைய அஞ்சலிக்காக இங்கு வைக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. 4:30 மணி அளவில் பெசன்ட் இருக்கக்கூடிய மின்மயணத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய பாரதி ராஜா இல்லம் விஜய் அவர்களுடைய இல்லத்தின் அடுத்த வீடாக இருக்கிறது. விஜய் அவர்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருவார் என ஏற்கனவே குடும்பத்தினர் தரப்பிலிருந்து தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் விஜயை காண்பதற்காக பல்வேறு நபர்களும் இங்கு சூழ்ந்திருந்ததால் இங்கு சம்பவம் ஏற்படாத வகையில் போக்குவரத்து போலீசார் தகவல்களுக்கு நன்றி வினீத் சரவணன்.